என்னது மச்சு நிச்சயா? முன்னாடி எல்லாம் அவளை பார்த்தாலே முறைப்பீங்க, இப்போ என்னடான்னா இவ்வளோ உரிமையா பேசுறீங்க என்று கேட்டாள். அவளது அந்த ஆச்சரியமான ரியாக்ஷனை கண்டவனுக்கு சிரிப்பு தாளவில்லை. ஏண்டி, நான் அவ மேல இவ்வளோ பாசமா இருக்கிறது உனக்கு பொறாமையா இருக்குதா என்று அவள் அருகில் வந்து கிசுகிசுத்தான். சீ போங்க சித்தார்த், உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான் என்று வெட்கத்தில் முகம் சிவந்த கயல்விழி அவனை மெல்ல அழைத்துக் கொண்டு கார் நிறுத்தம் நோக்கி வந்தாள். மருத்துவமனை வாசலில் கார் நின்றிருந்தது. சித்தார்த் டிரைவர் சீட்டில் அமர கயல்விழி அருகில் அமர்ந்து கொண்டாள். அந்த மாலை நேரத்தில் காயங்கள் மறைந்த காதலும் சந்தோஷமும் மட்டுமே நிறைத்திருக்க கார் அவர்கள் வீட்டை நோக்கி நிதானமாக புறப்பட்டது. சித்தார்த்தின் கார் அவர்களது வீட்டு வாசலில் வந்து நின்றதும் கார் சத்தம் கேட்டு வீட்டு வாசலுக்கு ஓடி வந்த ராஜேஸ்வரி அங்கே கயல்விழியையும் சித்தார்த்தையும் ஒன்றாக பார்த்ததும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. சித்தார்த், எங்கப்பா போன இவ்வளவு நேரமா? என் மருமகளை கூட்டிட்டு வந்துட்டியாப்பா? என் மனசு எவ்வளவு துடிச்சது தெரியுமா என்று கேட்டபடி அருகில் வந்தவர் சித்தார்த்தின் நெற்றியில் இருந்த காயத்தை பார்த்ததும் பதறி போனார். ஐயோ, என்னப்பா இது? நெத்தில இப்படி ஒரு காயம்? ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போய் கிடக்குது. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வரீங்க? என்னாச்சுப்பா என் பிள்ளைக்கு என்று துடித்தார். ஒன்னும் இல்லம்மா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். இப்போ நான் நல்லா இருக்கேன். கயல் தான் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா என்று சித்தார்த் சொல்ல ராஜேஸ்வரி உடனே சுதாரித்து கொண்டவர், இருங்கப்பா, அப்படியே உள்ள வந்துடாதீங்க. இவ்வளோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. வித்யா, அந்த ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாமா என்று குரல் கொடுத்ததும் வித்யா ஓடி சென்று ஆரத்தி எடுத்து வர ராஜேஸ்வரி தன் மகனுக்கும் மருமகளுக்கும் திருஷ்டி கழித்து மங்களமாக அவர்களை வீட்டிற்குள் அழைத்து சென்றார். வீட்டிற்குள் சென்றதும் சோஃபாவில் அமர்ந்த சித்தார்த்திடம் ராஜேஸ்வரி மெதுவாக, சித்தார்த், இப்போ இந்த நிலைமையில நாளைக்கு நடக்க வேண்டிய கல்யாண வேலையெல்லாம் தொடங்கலாமா? இல்ல உனக்கு உடம்பு முடியலன்றதுனால கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாமாப்பா? நீ என்ன சொல்ற என்றதும் சித்தார்த் நிமிர்ந்து தன் தாயை பார்த்தான். அவன் பார்வையில் ஒரு உறுதி இருந்தது. இல்லம்மா, எந்த காரணத்துக்காகவும் இந்த கல்யாணம் தள்ளி போக கூடாது. குறிச்ச முகூர்த்தத்துல குறிச்ச நேரத்துல இந்த கல்யாணம் சிறப்பா நடக்கணும். ஊரறிய கயல்விழிய என் பொண்டாட்டின்னு நான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்க போறேன். அதுக்கு இந்த திருமண சடங்கு ரொம்ப அவசியம் என்று தீர்க்கமாக சொன்னான். கயல்விழியின் கையை பற்றி கொண்டு மீண்டும் தொடர்ந்தவன், அது மட்டும் இல்லம்மா, முதல்ல நான் இவளை கல்யாணம் பண்றப்ப அவளோட விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமா தாலி கட்டி தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ நாங்க 2 பேரும் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம். ஒருத்தர் மனச ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா எங்க குடும்ப வாழ்க்கையை தொடங்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் கிளம்பி இங்க வந்துருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையையும் அவனே முன்னாடி நின்று பார்த்துப்பான். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா என்றான். ராஜேஸ்வரி நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் அடுத்த நொடி அவர் முகம் சற்று வாடியது. சரிப்பா சித்தார்த், அப்போ உன்னோட அப்பா, அவரை இப்போ ஜெயில வச்சிருக்காங்கல்ல, அவரை ஜாமீன்ல எடுத்து வெளியில கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணணுமா இல்ல வேண்டாமாங்கிறத நீ தான் யோசிக்கணும் என்றார் தயக்கத்துடன். சித்தார்த்தின் முகம் சட்டென்று இறுகியது. அவரை பத்தி நான் என்னமா சொல்லட்டும்? எனக்கும் கயல்விழிக்கும் அவர் பண்ண துரோகம் ரொம்ப பெருசுமா. எங்க காதல பிரிச்சது மட்டும் இல்லாம கயல்விழியோட அப்பாவோட சாவுக்கும் அவர் தான் காரணமா இருந்திருக்காரு. என்னோட அப்பான்ற முறையில எனக்கு வருத்தம் இருந்தாலும் ஒரு மனுஷனா அவர் பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம். மேற்கொண்டு இத பத்தி கயல் தான் முடிவெடுக்கணும். அவ என்ன சொல்றாளோ அதுதான் ஏன் முடிவு என்று கயல்விழியை பார்த்தான். கயல்விழி ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாள். அவளது கண்களில் பழைய நினைவுகள் வந்து சென்றன. பிறகு நிதானமாக பேசத் தொடங்கினாள். சித்தார்த், எனக்கு மனசுக்குள்ள கண்டிப்பா கஷ்டம் இருக்கு, வேதனை இருக்கு. எங்க அப்பாவை நான் இழந்துட்டேன். அவர் இனிமே நான் எவ்வளவு அழுதாலும் என்கிட்ட திரும்ப வரப்போறது இல்ல. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்காக இப்போ மாமா தன்னோட தவற உணர்ந்து திருந்தனதுக்கு அப்புறமும் அவரை தொடர்ந்து தண்டிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை.
அவர் ஜெயில இருக்கிறதுனால என் அப்பா திரும்ப வரப்போறதும் இல்லை. அதனால நீங்க வக்கீல பார்த்து மாமாவை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவர் நம்ம கல்யாணத்துல கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்றால் பெருந்தன்மையாக. கயல்விழியின் இந்த பேச்சை கேட்டதும் ராஜேஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஓடி சென்று தன் மருமகளை கட்டி அணைத்துக் கொண்டார். ரொம்ப தேங்க்ஸ் கயல், இவ்ளோ பெரிய மனசு உன்னை தவிர வேற யாருக்குமே வராது. நீ எங்க வேணாம்னு சொல்லிடுவியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். என்னோட மகனோட வாழ்க்கை மட்டும் இதுல இல்ல, என்னோட தாலி பாக்கியத்தையும் நீ தான் காப்பாத்திருக்க என்று உணர்வு பூர்வமாக கூறி அழுதார். கயல்விழி அவர் கண்ணீரை துடைத்து விட்டவள், அழாதீங்க அத்தை, இனி நம்ம வீட்டுல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் என்றாள். அங்கே ஒரு புதிய விடியலுக்கான அறிகுறி தெரிந்தது. மருத்துவமனையிலிருந்து ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்ததும் சித்தார்த்திற்குள் ஒரு புது தெம்பு பிறந்தது. அவன் நேராக சென்று கயல்விழியின் தோள் மேல் மிக உரிமையாக தன் கையை போட்டுக்கொண்டு அவளை தன்னோடு அணைத்தாற் போல இழுத்தவன், சரி கயல், எல்லாம் முடிஞ்சதில்ல, வா நம்ம ரூமுக்கு போய் தூங்கலாம். எனக்கு செம்ம டயர்டா இருக்குடி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான் சரியாகும் என்று சொல்லிக்கொண்டே அவளை மாடிப்படிக்கட்டை நோக்கி இழுத்து சென்றான். அதை சற்றும் எதிர்பார்க்காத ராஜேஸ்வரிக்கு ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் தலை சுற்றியது. டேய் சித்தார்த், என்னடா பண்ற நீ? நில்லு முதல்ல, என் மருமகளை எங்க கூட்டிட்டு போற? முதல்ல கையை விடுடா என்று அதிகாரத்தோடு கத்தினார். அம்மா ஏன் இப்படி பதறாங்க என்று புரியாமல், என்னம்மா நீங்க என் பொண்டாட்டிய என் ரூமுக்கு கூட்டிட்டு போகாம நான் வேற எங்கம்மா கூட்டிட்டு போக போறேன்? எனக்கு உடம்பு முடியல, அவ கூட இருந்தா தானே எனக்கு நல்லா இருக்கும் என்று ஒரு சிறு பிள்ளையை போல சொன்னான். ஆனால் ராஜேஸ்வரி விடவில்லை. அதுக்கு முன்னாடி உங்க 2 பேத்துக்கிட்டையும் நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. முதல்ல இங்க வந்து சோஃபால உட்காருங்க என்று அவர்கள் இருவரையும் அமர வைத்தார். அருகில் நின்றிருந்த கயல்விழிக்கும் வித்யாவிற்கும் என்ன நடக்கப் போகிறது என்ற ஆர்வம் தொற்றிக்கொண்டது. அவர்கள் அமர்ந்ததும் ராஜேஸ்வரி, இங்க பாரு சித்தார்த், கல்யாண வேலைகளை இப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால முறைப்படி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீயும் கயலும் தனித்தனி ரூம்ல தான் இருக்கணும். கயல்விழி இன்னையில இருந்து என் கூடயே படுத்துப்பா. நீ உன் ரூம்ல மட்டும்தான் இருக்கணும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது என்று கராராக சொன்னார். இதை செவியில் வாங்கிய அடுத்த நொடியே சித்தார்த் அப்படியே உறைந்து போனான். கயல்விழிக்கு இதை பார்த்ததும் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. இவன் பண்ணின அடாவடிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? நாங்களே ஏகப்பட்ட போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் எந்த சங்கடமும் இல்லாம ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அந்த ஒரு துளி சந்தோஷத்தையும் கெடுக்கிற மாதிரி இப்போ எதுக்குமா எங்களை பிரிச்சு வைக்கிறீங்க? எங்களுக்கு என்ன, இது முதல் தடவையா கல்யாணமாக போகுது? இதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கல்யாணமாகி நாங்க எங்களோட குடும்ப வாழ்க்கைய தொடங்கிட்டோம். அப்புறம் என்னம்மா புதுசா இந்த விதிமுறை எல்லாம்? இன்னும் ஏன் எங்களை பிரிச்சு வைக்கிறீங்க என்று ஏகப்பட்ட கேள்விகளை பாவமாக கேட்டான். ராஜேஸ்வரி சிரித்துக்கொண்டே அவன் தலையை வருடியவர், இங்க பாரு சித்தார்த், அம்மா ஒரு விஷயம் சொன்னா அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். நான் செய்யறது எல்லாமே உன்னோட நல்லதுக்காகவும் உங்க எதிர்காலத்துக்காகவும் தான் சொல்றேன். முதல்ல நீ இவ கழுத்துல தாலி கட்டும் போது அவளை பழி வாங்கணும், அவளை கஷ்டப்படுத்தணுங்கிற வன்மத்தோட தானே கட்டி கூட்டிட்டு வந்த. அந்த எதிர்மறையான எண்ணத்தினாலயோ என்னவோ தெரியல, கடந்த போன சில காலமாவே நீங்க 2 பேரும் அந்த அளவுக்கு அந்யோன்யமான புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழவே இல்லை. ஒருத்தர் புரிஞ்சுக்காம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க. எந்த ஒரு சந்தோஷத்தையும் மனப்பூர்வமா நீங்க அனுபவிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்பவும் அதை அப்படியே விட்டோம்னா அது சரி வராது இல்லையா? அதனாலதான் முறைப்படி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்ன்றது முடிவு பண்ணியிருக்கோம். முறைப்படி தாலியை கட்டி அன்னைக்கு நைட்டு நீங்க உங்க வாழ்க்கைய தொடங்குனீங்கன்னா தான் காலகாலத்துக்கும் இதே ஒற்றுமையோடவும் சந்தோஷமாவும் அன்பான புருஷன் பொண்டாட்டியாகவும் உங்களால வாழ முடியும். அம்மா சொல்றேன்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க சித்து. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தானே இருக்கு. அதெல்லாம் கடகடன்னு ஓடி போயிடும். அதுவும் இல்லாம கயல்விழி நைட்ல தூங்கும் போது மட்டும்தானே ஏன் கூட ஏன் ரூம்ல இருக்க போறா. மற்ற நேரம் பகல் முழுக்க நீ அவளை பார்க்கத்தான் போற, அவ கூட பேசதான் போற.
இதுக்கு ஏன் இவ்வளோ அலட்டிக்கிற என்று கேட்டார். போங்கம்மா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு துளி கூட உடன்பாடே இல்லை. நானே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தட்டு மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கேன். என் பொண்டாட்டி என் பக்கத்திலேயே இருந்து என்னை பத்திரமா பாத்துக்குவான்னு பார்த்தா நீங்க என்னடன்னா அவளை என்கிட்டேருந்து பிரிச்சு வச்சுட்டீங்க. எனக்கு ஏதாவது தேவைன்னா ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னா கூட நான் யாரை கூப்பிடுவேன்? யார் எனக்கு செய்வா என்று ஏக்கத்துடன் கயல்விழியை பார்த்து கொண்டே கேட்டான். மகனின் இந்த புலம்பலை பார்த்த ராஜேஸ்வரிக்கு சிரிப்பு இன்னும் அதிகமானது. சித்தார்த், நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல நான் உன் பேச்ச கேட்கவே மாட்டேன். அதனால நீ என்ன பண்ற, இப்போ சமத்தா உன்னோட ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்குற வழியை பாரு. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத என்று கண்டிப்போடு சொன்னார். இதுக்கு நான் பேசாம ஹாஸ்பிட்டல்லே படுத்திருந்திருப்பேன். அங்கேயாவது இவ என் கையை பிடிச்சிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பா என்று முணுமுணுத்து கொண்டே கயல்விழியை பார்த்தான். அவள் சிரிப்பதை கண்டதும் அவனுக்கு இன்னும் எரிச்சலானது. மாடிப்படி ஏறும்போது யாருக்கும் தெரியாமல் கயல்விழியை பார்த்து தன் கண்களாலேயே ராத்திரி ரகசியமா என் ரூமுக்கு வா என்று சிக்னல் கொடுத்தான். ஆனால் கயல்விழியோ புன்னகைத்தபடியே நிச்சயமா வர முடியாது என்று தலையை ஆட்டி மறுத்துவிட்டாள். இருடி, கல்யாணம் முடியட்டும், உன்னை இதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலுமா வசூல் பண்ணிக்கிறேன் என்று மனதுக்குள் சபதம் போட்டுக்கொண்டே மாடிப்படி ஏறி சென்றான். தன் அறைக்குள் நுழைந்தவன் கதவை டமார் என்று சத்தமாக அழைத்து கொண்டான். ராஜேஸ்வரி மெல்ல திரும்பி, அம்மாடி கயல்விடி, நான் சொன்னதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையம்மா என்று கேட்க, ஐயோ அத்தை, நீங்க எடுத்து சொன்னாலும் அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கும்னு எனக்கு தெரியும். எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நீங்க சொல்றீங்க. அதனால இதுல எந்த கஷ்டமோ வருத்தமோ எனக்கு இல்ல அத்தை. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே நடப்போம் என்று பக்குவமாக சொன்னாள். ரொம்ப சமத்துமா நீ. சரி, அப்படின்னா நீ வா, வந்து என் ரூம்ல படுத்துக்கோ. உங்க மாமா எப்ப வருவாரோ அது வரைக்கும் என் ரூம் ஃப்ரீயா தானே இருக்கு. நீயும் நானும் அங்கேயே தங்கிக்கலாம் என்று அவளை அணைத்தபடி அழைத்து சென்றவர் பின்பு வித்யாவை பார்த்து, வித்யா, நீ கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுமா. அர்ஜுன் வருவான்னு சித்தார்த் சொன்னா இல்லையா, அவன் வந்த உடனே அவனுக்கு ரூமை காட்டிட்டு அவனுக்கு தேவையானதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீ போய் தூங்கு, சரியா என்று சொன்னார். சரிங்கத்த, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க என்று வித்யா சொல்ல ராஜேஸ்வரி கயல்விழியை அழைத்து கொண்டு தன் அறைக்கு சென்றார். அந்த வீடே திருமண களை கட்ட தொடங்கியது. ஆனால் சித்தார்த் மட்டும் தன் அறையில் கயல்விழியின் நினைவில் தவித்துக் கொண்டிருந்தான். சித்தார்த் சொன்னது போலவே அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரு கார் அந்த வீட்டு வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய அர்ஜுன், அப்பாடா, ஒரு வழியா மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. சேச்சே, இது சித்து சார் வீடு இல்ல, இத போய் நான் என் மாமனார் வீடுன்னு சொல்லிட்டேனே என்று தனக்கு தானே பேசிக்கொண்டே கையில் ஒரு பெரிய சூட்கேஸ் மற்றும் ஒரு தோல் பையுடன் உள்ளே நுழைந்தான். வாசலிலேயே வித்யா காத்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அர்ஜுனுக்குள் ஒரு குறும்பு மின்னியது. அவளை பார்த்தாலே அவனுக்கு எப்போதும் ஒரு தனி உற்சாகம் பிறக்கும். இந்த வித்யா பொண்ணு முறைக்கும் போது கூட எவ்வளவு அழகா இருக்கு என்று அவனது மனதுக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றியது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தன் வேலையை தொடங்கினான். வாங்க அர்ஜுன் சார், வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? வழியில எங்கேயாவது நின்று சைட் அடிச்சுட்டு வர்றீங்களோ என்று வித்யா கைகளை கட்டிக்கொண்டு கிண்டலாக கேட்க அர்ஜுன் ஒரு நிமிடம் திகைத்து விட்டு, ஹலோ மேடம், இங்க பாருங்க, நான் ரொம்ப பிஸியான ஆளு. இந்த சித்து சார் தான் என்ன வாடா அர்ஜுன், நீ இல்லாம எனக்கு ஒரு வேலையும் ஓடாதுன்னு கெஞ்சினாரு. அதான் பாவமேன்னு வந்தேன். இதுல நான் சைட் அடிக்க வேற நேரம் ஒதுக்கணும்னு நீங்க சொல்றது கொஞ்சம் ஓவரா இல்லையா என்று சீரியஸாக இருப்பது போலவே நடித்து பேசினான். ஓ அப்படியா சார், சரி சரி, உங்க சூட்கேஸை நீங்களே தூக்கிட்டு வாங்க, நான் வழியை காட்டுறேன் என்று வித்யா முன்னே நடக்க அர்ஜுன் மூச்சரைக்க அந்த பெரிய சூட்கேஸை தூக்கி கொண்டு பின்னாடியே ஓடினான். ஏய் வித்யா, கொஞ்சம் மெதுவா தான் போயேன். நான் என்ன ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன். இந்த சூட்கேஸை விட என் மனசு ரொம்ப கனமா இருக்கு தெரியுமா என்றான் மூச்சு வாங்க. உங்க மனசு ஏன் கனமா இருக்கு என்று வித்யா திரும்பி பார்க்க, பின்னென்ன, ஒரு அழகான பொண்ணு முன்னாடி போய்கிட்டு இருக்கு, நான் இப்படி துணி மூட்டையை தூக்கிட்டு பின்னாடி வர்றேன்னு நினைக்கிறப்போ மனசு வலிக்காதா என்ன என்று அவன் கண்ணடிக்க வித்யாவிற்கு சிரிப்பு வந்து விட்டது. ரொம்ப வழியாதீங்க அர்ஜுன் சார், அப்புறம் வழிக்கு விழுந்துட போறீங்க. இதோ இதுதான் உங்க ரூம் என்று மாடியில் இருந்த ஒரு அழகான அறையை காட்டினாள். உள்ளே நுழைந்த அர்ஜுன், வாவ்,
ரூம் செம்மையா இருக்கு, ஆனா ஒரே ஒரு குறை என்றான் யோசனையாக. என்ன குறை என்று வித்யா கேட்க, இங்க ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, பெட் இருக்கு, ஆனா நீ இல்லையே வித்யா என்று அவன் லூட்டி அடிக்க, வித்யா தன் கையில் இருந்த ஒரு தலையணையை எடுத்து அவன் மேல் ஓங்கி வீசினாள். அர்ஜுன், ஒழுங்கா அடக்கமா இருங்க, இது என் அக்கா வீடு, இங்க உங்க வேலையை காட்டாதீங்க என்று மிரட்டினாள். பிறகு, சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அக்கா கிட்ட போறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக திரும்ப அவள் அவசரமாக திரும்பிய போது அந்த அறையின் வாசலில் தரையில் இருந்த ஒரு மேட்டில் தடுக்கியதும் சற்று எதிர்பாராத வித்யா ஐயோ என்று கத்தியபடியே வழிக்கு கீழே விழப்போனாள். அடுத்த நொடி மின்னல் வேகத்தில் பாய்ந்து வைந்த அர்ஜுன் அவளது இடுப்பை மிக இறுக்கமாக தன் கரங்களால் தாங்கி பிடித்து கொண்டான். வித்யா பயத்தில் அர்ஜுனின் சட்டையை தனது கைகளால் கெட்டியாக பற்றி கொண்டாள். நேரம் அப்படியே சில நொடிகள் உறைந்து நின்றது. அர்ஜுனின் முகம் வித்யாவின் முகத்திற்கு மிக அருகில் இருந்தது. இருவரின் மூச்சு காற்றும் ஒருவரையொருவர் தீண்டியது. வித்யாவின் கண்கள் அதிர்ச்சியிலும் ஒரு விதமான புதிய உணர்விலும் அகலமாக விரிந்திருந்தன. அர்ஜுன் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனது இதய துடிப்பு வழக்கத்தை விட வேகமாக துடிப்பதை அவனால் உணர முடிந்தது. மெல்ல சுதாரித்த அர்ஜுன் குறும்பு கலந்த புன்னகையோடு அவள் காதருகே குனிந்து, வித்யா, நான் தான் சொன்னல, ரொம்ப வழியாதீங்க, வழிக்கு விழுந்துருவீங்கன்னு. இப்போ பாத்தீங்களா, விழப்போன உங்களை இந்த அர்ஜுன் தான் தாங்கி பிடிச்சிருக்கேன். இப்போவாது நான் உங்க ஹீரோன்னு ஒத்துக்கிறீங்களா என்று கிசு கிசுத்தான். வெட்கத்தில் முகம் சிவந்த வித்யா, கையை விடுங்க அர்ஜுன் என்று திமிரிக்கொண்டு எழுந்து நின்றாள். தரையை சரியா மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, வந்த உடனே கால் மேட்ட சுருட்டி விட்டுட்டீங்க, இதுல இவரு ஹீரோவாம்ல ஹீரோ, பேசாம படுத்து தூங்குங்க என்று மிரட்டுவது போல சொன்னாலும் அவளது கண்கள் சிரித்து கொண்டிருந்தன. அதன் பிறகு அவள் அங்கிருந்து வேகமாக ஓடிச் செல்வதை பார்த்த அர்ஜுன், டே அர்ஜுன், சித்து சாராவது கல்யாணம் பண்ணி தப்பிச்சிட்டாரு, ஆனா இந்த வித்யா உன் வாழ்க்கையில என்னென்ன லூட்டி பண்ண போறாளோ தெரியலையே என்று சொல்லிக்கொண்டே தன் சூட்கேஸை திறந்து துணிகளை எடுத்து தொடங்கினான். அவனது மனதுக்குள் வித்யா அந்த ஸ்பரிசம் இனிய சங்கீதமாக ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது. இரவு மணி 12 தாண்டியது. ஒட்டுமொத்த வீடும் நிசப்தத்தில் ஆழ்ந்திருக்க, ஆனால் சித்தார்த்தின் அறையில் மட்டும் விளக்கு அணைக்கப்பட்டிருந்தாலும் அவனது கண்கள் தூக்கமின்றி தவித்துக் கொண்டிருந்தன. படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தவனுக்கு கைல்விழி இல்லாமல் அந்த பெரிய அறை ஒரு பாழடைந்த மாளிகை போல தோன்றியது. என்னால முடியலடா சாமி, இந்த ஒரு வாரத்தை எப்படி தள்ள போறேன்னே தெரியல. கையல் இல்லாம ஒரு நிமிஷம் கூட எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ அவ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? கண்டிப்பா என்னதான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. அவளை பார்த்து பேசிட்டு வந்தா தான் என் தலைவலி குறையும் என்று தனக்கு தானே முணுமுணுத்து கொண்டவன் மெல்ல படுக்கையை விட்டு எழுந்து ஒரு திருடனை போல கால்கட்டை விரல்களை ஊன்றி தன் அறை கதவை திறந்தான். ஹாலில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு பூனை நடை போட்டு ராஜேஸ்வரியின் அறைவாசலுக்கு வந்தான். கதவு லேசாக சாத்தப்பட்டிருந்தது. கயல், ஹே கயல் என்று மெல்லிய குரலில் ரகசியமாக அழைத்தான். உள்ளிருந்து பதில் இல்லை. தூங்கிட்டாளா இல்ல அம்மா பக்கத்துல இருக்கிறதுனால பயந்துட்டு பதில் சொல்லாம இருக்காளா என்று குழம்பியவன் மெதுவாக கதவை தள்ளி உள்ளே தலையை நீட்டினான். இருட்டில் 2 உருவங்கள் போர்வையை போர்த்தி கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தன. அதில் ஜன்னல் ஓரமாக இருந்த உருவம்தான் கயல்விழி என்று அவனது மனசு சொன்னது. மெதுவாக உள்ளே நுழைந்தவன் அந்த உருவத்தின் அருகே குனிந்து, ஹேய் பொண்டாட்டி, தூங்கிட்டியாடி? உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே வரல, எழுந்துச்சு வெளியே வா, நாம மொட்டை மாடிக்கு போய் பேசலாம் என்று சொல்லி அந்த உருவத்தின் போர்வையை பிடித்து மெல்ல இழுத்தான். திடீரென்று விளக்கு சுவிட்ச் போடப்பட அந்த அறை வெளிச்சத்தில் நனைந்தது. சித்தார்த் அதிர்ச்சியில் கண்கள் கூச நிற்க, அங்கே போர்வையை விலக்கிவிட்டு எழுந்து அமர்ந்திருந்துவது கயல்விழி அல்ல, அவனது அம்மா ராஜேஸ்வரி. கயல்விழி பக்கத்து படுக்கையில் அமர்ந்து தன் வாயை கையால் மூடிக்கொண்டு சிரிப்பை அடக்க முடியாமல் குலுங்கிக் கொண்டிருந்தாள். சித்தார்த்திற்கு சுருக்கென்றது. என்ன சித்தார்த் சார், ராத்திரி நேரத்துல இங்க என்ன ஆராய்ச்சி நடக்குது? ஹே பொண்டாட்டின்னு யார கூப்பிடுற? இதோ இங்க உட்கார்ந்துருக்காளே இவள தானே என்று ராஜேஸ்வரி கயல்விழியை சுட்டி காட்டி நக்கலாக கேட்டார். சித்தார்த் அப்படியே திருத்தனவென விழித்தவன், அம்மா அது எனக்கு தாகமா இருந்துச்சு, ரூம்ல தண்ணி தீர்ந்துடுச்சு, அதான் கேட்கலாம்னு வந்தேன் என்று மழுப்பினான். ஓஹோ, தண்ணி கேட்கறதுக்கு தான் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்களா? அதுவும் போர்வையை இழுத்து தான் தண்ணி கேட்பீங்களோ? தாகம் எடுத்தா கிச்சனுக்கு போக வேண்டியது தானடா, எதுக்கு இங்க வந்த? ஒழுங்கா சொல்லு என்று அவர் விடாமல் துளைக்க சித்தார்த் தன் தலையை சொரிந்து கொண்டான்.
கயல்விழி மெல்ல சிரித்து கொண்டே, அத்தை, அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததால தலைவலி போல இருக்குது, அதான் என்னை கூப்பிட வந்திருப்பார் என்று அவனுக்கு வக்காலத்து வாங்க பார்த்தாள். நீ ஒண்ணு இவனுக்கு சப்போர்ட் பண்ணாத கயல், இவன் இங்க எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியும். சித்தார்த், நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு வாரம் தனித்தனி ரூம் தான். இப்போ நீ சமத்தா உன் ரூமுக்கு போகலன்னா கல்யாணம் முடிகிற வரைக்கும் கயல்விழிய உன் கண்ணிலேயே காட்ட மாட்டேன், ஜாக்கிரதை என்று ராஜேஸ்வரி மிரட்டியதும், அம்மா ப்ளீஸ்மா, ஒரு 5 நிமிஷம் மட்டும் அவ கூட பேசிட்டு போயிருனே என்று அவன் கெஞ்ச, ஒரு நிமிஷம் கூட முடியாது, கிளம்பிப்போ, இல்லனா வித்யாவை கூப்பிட்டு உன்னை கலாய்க்க சொல்லிடுவேன் என்றார் கண்டிப்புடன். வேறு வழி இல்லாமல் சித்தார்த் கயல்விழியை பார்த்து ஒரு கொலைவெறி பார்வை பார்த்தவன், என்னை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துறாங்களே, நீயும் சேர்ந்து சிரிக்கிறியா? இருடி, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன் என்று அவனது கண்கள் பேசியது. கயல்விழியோ கண்களாலேயே, பாவம் நீங்க போய் தூங்குங்க என்று சொல்லி இன்னும் பலமாக சிரித்தாள். தோற்று போன படைவீரன் போல சித்தார்த் தலையை குனிந்து கொண்டு தன் அறைக்கு திரும்பினான். போகும் வழியில் வித்யாவின் அறைக்கதவு திறக்கப்பட அங்கிருந்து வெளிவந்த அர்ஜுன், என்ன சார், நள்ளிரவு ரோந்து பணி முடிஞ்சுதா? மேடம் கிட்ட இருந்து ஏதாவது அட்வைஸ் கிடைச்சதா என்று கிண்டல் செய்தான். டே அர்ஜுன், இப்போ நீயும் ஆரம்பிச்சிட்டியா? உன்னையும் இந்த வித்யா பொண்ணையும் சேர்த்து வச்சு ஒரு வழி பண்ணலனா என் பேர் சித்தார்த் இல்லடா என்று கத்திவிட்டு தன் அறைக்குள் புகுந்து கதவை சாத்தி கொண்டான். அவன் போன பிறகு கயல்விழி மெதுவாக தன் போனில் சித்தார்த்திற்கு ஒரு மெசேஜை அனுப்பினாள். ரொம்ப தலைவலியா இருந்தா ஒரு டேப்லெட்டை போட்டு தூங்குங்க சித்து, என் மேல கோவப்படாதீங்க, இன்னும் 6 நாள் தான், லவ் யூ புருஷா என்று அனுப்பியிருந்தாள். அதை பார்த்ததும் சித்தார்த்தின் கோபம் அப்படியே பனியை போல கரைந்தது. சரிடி, இப்போதைக்கு விட்டுடுற, ஆனா இந்த 6 நாளும் ஒரு 6 வருஷம் மாதிரி எனக்கு போக போகுது என்று பதில் அனுப்பிவிட்டு அவளது நினைவுகளுடனே உறங்க முயற்சி செய்தான். மறுநாள் காலை சூரியன் மெல்ல எட்டி பார்ப்பதற்கு முன்பே சித்தார்த்தின் வீடு பரபரப்பிற்கு உள்ளானது. வாசலில் பந்தக்கால் நடுவதற்காக ஆட்கள் வந்திருந்தனர். மாவிலை தோரணங்களும் விதவிதமான மலர்களும் வாசலில் வந்து இறங்கின. மங்கள இசை பின்னணியில் மெதுவாக ஒலித்துக் கொண்டிருக்க, திருமண வீடு என்றாலே இருக்கும் அந்த தனி உற்சாகம் அங்கே தாண்டவம் ஆடியது. ராஜேஸ்வரி பம்பரமாய் சுழன்று வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார். கயல்விழி அவருக்கு உதவியாக பூக்களை தொடுத்து கொண்டிருக்க, வித்யா அலங்கார வேலைகளை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரம் அர்ஜுன் கையில் ஒரு பெரிய லிஸ்டுடன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். ஹே வித்யா, இங்க பாரு, இந்த தோரணத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி போடுங்கன்னு அந்த ஆளுங்க கிட்ட சொல்லு, நீ என்னவோ சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க என்று அதிகாரம் செய்தான். வித்யா அவனை ஏளனமாக பார்த்து, அர்ஜுன் சார், நீங்க உங்க வேலையை பாருங்க, யாருக்கு எதை சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க என்னவோ பெரிய ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி சீன் போடாதீங்க என்று பதிலடி கொடுத்தாள். ஓ அப்படியா மேடம், நான் இல்லைன்னா இந்த ஊர்ல ஒரு விசேஷம் கூட ஒழுங்கா நடக்காது. சித்து சார் என்ன ஏன் இங்க கூப்பிட்டு இருக்காருன்னு தெரியுமா? அர்ஜுன் வந்தாதான் காரியம் கச்சிதமா நடக்கும்னு தான். நீ வேணும்னா பாரு, இந்த வீட்டை நான் எப்படி ஒரு சொர்க்கமா மாத்துறேன்னு என்று அர்ஜுன் சவால் விட, முதல்ல உங்க சூட்கேஸ்ல இருந்து ஒழுங்கான சட்டையை எடுத்து போடுங்க, சொர்க்கமா மாத்துறாராம் சொர்க்கமா என்று வித்யா கிண்டல் செய்ய, இருவரும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சண்டையில் இறங்கினர். மறுபக்கம் மாடியில் இருந்த சித்தார்த் எப்படியாவது கயல்விழியை தனியாக சந்திக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தான். ஹாலில் எல்லோரும் வேலையாக இருப்பதை பயன்படுத்தி கொண்டு மெல்லே கீழே இறங்கி வந்தான். பூக்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த தனி அறைக்குள் கயல்விழி மட்டும் தனியாக பூக்களை பிரித்து கொண்டிருப்பதை கவனித்தவன், யாரும் பார்க்காத நேரத்தில் சட்டென்று அந்த அறைக்குள் புகுந்து கயல்விழியை பின்னால் இருந்து அப்படியே இறுக்கமாக கட்டியணைத்துக் கொண்டான். அதில் பதறியவள், ஐயோ யாரு? சித்து விடுங்க என்று கயல்விழி திமிரினாள். மாட்டேண்டி, ராத்திரி பூரா நீ இல்லாம நான் பஷ்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உன் மேல இருந்த கோவத்துல எனக்கு தூக்கமே வரல தெரியுமா என்று அவளது கழுத்தோரம் முகம் புதைத்து சொன்னான் சித்தார்த். கயல்விழி வெட்கத்தில் நெளிந்தவள், சித்து யாராவது வந்துட போறாங்க, அத்தை வேற வெளியில தான் இருக்காங்க, ப்ளீஸ் விடுங்க என்று கெஞ்சினாள். யார் வந்தா எனக்கு என்ன, ஏன் பொண்டாட்டிய நான் தொடறதுக்கு யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க முடியாது. ஒரு வாரம் உன்னை பிரிச்சு வச்சதுக்கே நான் அம்மா மேல கொலை வெறியில சுத்திக்கிட்டு இருக்கேன், இதுல நீ வேற என்கிட்ட இருந்து விலைக்கு போறியா என்று சொல்லி அவளது கன்னத்தில் ஒரு மென்மையான முத்தத்தை பதித்தான். சிது, ரொம்ப அடாவடி பண்றீங்க. நேத்து நைட்டு அத்தை ரூமுக்கு வந்து டொக்கு வாங்கினது பத்தலையா உங்களுக்கு
இன்னும் நீங்க திருந்தவே இல்லைல்ல என்று கயல்விழி சிரித்து கொண்டே கேட்க, உன் விஷயத்துல நான் திருந்த மாட்டேன்டி, கல்யாணம் முடியட்டும், உன்னை வச்சு ஒரு வழி பண்றேன் என்று அவளது இதழ்களை நெருங்கினான். சரியாக அந்த நேரம் வெளியே அர்ஜுனின் குரல் கேட்டது. கயல், ஆன்டி உன்னை கூப்பிடுறாங்க, பூவெல்லாம் ரெடி ஆயிடுச்சா என்று கேட்டபடி அவன் அந்த அறையை நோக்கி வந்தான். பதறி போன கயல்வழி சித்தார்த்தை தள்ளிவிட்டு விட்டு, இதோ இதோ வந்துட்டான் அர்ஜுன் என்று கத்தினாள். சித்தார்த் அந்த அறைக்குள் இருந்த ஒரு பெரிய பூக்கூடைக்கு பின்னால் மறைந்து கொண்டான். அர்ஜுன் உள்ளே வந்து, என்ன கயல், முகமெல்லாம் ஒரு மாதிரி சிவந்து போயிருக்கு, ரூமுக்குள்ள ஏசி இல்லையா என்ன என்று சந்தேகமாக கேட்க, இல்ல அர்ஜுன், அது பூவாசனை ஜாஸ்தியா இருக்கா, அதான் ஒரு மாதிரி அலர்ஜி போல இருக்கு என்று கயல்விழி மழுப்பினாள். அர்ஜுன் அங்கிருந்து சென்றதும் சித்தார்த் வெளியே வந்து, அப்பாடா, இவன் ஒருத்த எப்பவும் கரடி மாதிரி வந்துடுறான், இப்போதைக்கு தப்பிச்சுக்கோ, ஆனா சாயந்தரம் நீ என்கிட்ட மாட்டாம இருக்க முடியாது என்று அவளுக்கு ஒரு பறக்கும் முத்தத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து நழுவினான். கயல்விழி தன் நெஞ்சை தொட்டு பார்த்தால் அவளது இதய துடிப்பு இன்னும் அடங்கவில்லை. இந்த சித்தார்த்துக்கு நாளுக்கு நாள் குறும்பு அதிகமாயிட்டே போகுது, ஆனா இதுவும் ஒரு விதத்துல நல்லா தான் இருக்கு என்று நினைத்து கொண்டே மீண்டும் வேலைக்குள் மூழ்கினாள். மாலை நெருங்க நெருங்க வீட்டின் அலங்காரங்கள் முழுமையடைந்தன. விளக்கு ஒளியில் வீடு ஜொலிக்க தொடங்கியது. அர்ஜுனும் வித்யாவும் சண்டையிட்டு கொண்டே பந்தியில் வைக்க வேண்டிய இனிப்புகளை சுவைத்து பார்த்து கொண்டிருந்தனர். ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த ஒரு வார கொண்டாட்டத்திற்கு தங்களை முழுமையாக தயார்படுத்தி கொண்டனர். திருமண வைபவங்களின் முதல் அங்கமாக நலங்கு வைக்கும் விழா அதிகாலையிலேயே களை கட்டியது. வீட்டின் நடுப்பகுதியில் ஒரு அழகான மேடை அமைக்கப்பட்டு அதில் கயல்விழியும் சித்தார்த்தும் அருகருகே அமர வைக்கப்பட்டனர். கயல்விழி இன்று ஒரு பிரத்யேகமான இளஞ்சிவப்பு நிற பட்டுப்பாவாடை சட்டையில் தலையில் மல்லிகை பூ சூடி ஒரு சொர்க்கலோக தேவதை பூமியில் இறங்கி வந்தது போல ஜொலித்தாள். அவளது முகம் நாணத்தில் சிவந்திருக்க, சுற்றியிருந்த சுமங்கலி பெண்கள் ஒவ்வொருவராக வந்து அவளது கண்களில் சந்தனத்தை பூசி கைகளில் நலங்கு மாவை தடவி பன்னீர் தெளித்து ஆசிர்வதித்தனர். மறுபக்கம் சித்தார்த் சந்தன வாசையை தாங்க முடியாமல் தன் முகத்தை சுருக்கி கொண்டிருந்தான். என்னம்மா இது, எனக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ சின்ன குழந்தைக்கு செய்யற மாதிரி என் முகத்துல மாவை தடவுறீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா என்று தன் தாய் ராஜேஸ்வரியிடம் மெலிதாக சலித்து கொண்டான். ராஜேஸ்வரி சிரித்து கொண்டே, இங்க பாரு சித்தார்த், இது நம்ம வீட்டு சம்பிரதாயம், கல்யாண பையன் லட்சணமா இருக்கணும்ல, அதுக்கு தான் இதெல்லாம், பேசாம இருப்பா என்று அவனை அதட்டினார். சித்தார்த் சலித்து கொண்டாலும் தன் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் கயல்விழியை ஓரக்கண்ணால் பார்த்தான். அவளது அந்த அழகிய தோற்றம் அவனை அப்படியே கட்டி போட்டது. இந்த ஒரு வாய்ப்புக்காகத்தான் நான் இந்த மாவையே தடவை சம்மதிச்சேன், இல்லனா என் மூஞ்சில யாராவது நலங்கு வைக்க முடியுமா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். சரியாக அந்த நேரம் கையில் ஒரு பெரிய கிண்ணத்தில் நலங்கு மாவுடன் மின்னல் வேகத்தில் அங்கே வந்து நின்றாள் வித்யா. என்னமாமா, ரொம்ப நேரமா அத்தை கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்க போல, என்னவோ பெரிய தியாகம் பண்ற மாதிரி சீன் போடுறீங்க என்று கிண்டலாக கேட்டாள். சித்தார்த் அவளை முறைத்து, ஹே வித்யா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போறியா, எதுக்கு இப்போ இங்க வந்த என்றான். பின்ன என்ன, ஹே மாமாவுக்கு நான் நலங்கு வைக்காம யார் வைப்பாங்க, இங்க பாருங்க அக்கா, மாமா முகம் இப்பதான் கொஞ்சம் மனுஷன் முகம் மாதிரி தெரியுது, இல்லைன்னா எப்பவும் ஒரு மாதிரி உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு முறைச்சுக்கிட்டே இருப்பாரு, இந்த சந்தனமும் மஞ்சளும் தான் இவரை இன்னைக்கு கொஞ்சம் அழகா காட்டுது என்று சொல்லிவிட்டு சித்தார்த் தப்பிப்பதற்கு முன்பே அவனது 2 கன்னங்களிலும் ஒரு கைப்பிடி நலங்கு மாவை அப்பினாள். கே வித்யா, நிறுத்து போதும், ஐயோ கண்ணுல போயிடுச்சு என்று சித்தார்த் கத்த வித்யா அங்கிருந்து தப்பித்து அர்ஜுனுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். சித்தார்த் விடாமல், இரு வித்யா, நீ ஒரு நாள் என்கிட்ட சிக்காமல போயிடுவ, உனக்கும் ஒரு நாள் இதே மாதிரி நலங்கு வைக்கிற காலம் வரும், அப்போ பாரு நான் உன்னை வச்சு என்னென்ன பண்றேன்னு, உனக்கு கிடைக்க போற அந்த புருஷனுக்கு நான் தான் எல்லா ஐடியாவும் கொடுக்க போறேன் என்று ஆவேசமாக கூறினான். அப்பொழுது அர்ஜுன் குறுக்கிட்டு, ஏன் சார் இதுல என் பேரை இழுக்கிறீங்க, நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா தானே நிக்கிறேன், நீங்க வேணும்னா வித்யாவை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க என்று பயப்படுவது போல நடிக்க அங்கே சிரிப்பொலி வெண்ணை தொட்டது. சித்தார்த் மெல்ல தன் அருகில் இருந்த கயல்விழியின் பக்கம் குனிந்து, பாத்தியா கயல், உன் தங்கச்சி பண்ற அநியாயத்தை நீயாவது அவளை திட்ட மாட்டியா என்று செல்லமாக கோபித்து கொண்டான். கயல்விழி தன் சிரிப்பை அடக்கி கொண்டு, வித்யா சொல்றதுல ஒரு உண்மை இருக்குது சித்து, நீங்க முறைக்கிறத விட இப்படி சிரிச்சிட்டு மஞ்சளோட இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு,
இப்படியே இருந்தா என்ன என்று அவன் கன்னத்தில் இருந்த மஞ்சளை மென்மையாக தன் விரலால் துடைத்துவிட்டு சொன்னாள். அவளது அந்த மென்மையான ஸ்பரிசத்தில் சித்தார்த்தின் கோபம் அப்படியே காணாமல் போனது. நீயும் அவ கூட சேர்ந்துட்டியா? சரிடி, கல்யாணம் முடியட்டும், உனக்கும் தங்கச்சியும் சேர்த்து வச்சு நான் கவனிக்கிறேன் என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் விதமாக ரகசியமாக சொன்னான். அதற்கு பிறகு அந்த நலங்கு வைபவம் ஒரு பக்கம் சம்பிரதாயமாகவும் மறுபக்கம் இந்த 4 பேரின் லூட்டிகளாகவும் அந்த வீடே நன்றாக களை கட்டி போனது.